ஒரு சுவடியை கொடுத்தது, மெதுவாய் வாசித்தேன். உள்ள ஒவ்வொரு ஏட்டிலும் போங்குதல் சூத்திரம், அடடா யோசித்தேன். காலம் எனக்கொரு சுவடியை கொடுத்தது, மெதுவாய் வாசித்தேன். ஒடுக்கம் ஓங்குதல் ரகசியம் போதிக்க, உணர்ந்து உள் நேசித்தேன். அந்த சுவடிக்குள் என்னை நான் கண்டு கரைந்த பின் இருப்பதை பூசித்தேன். ஞான இருப்பு அதை பூசித்தேன். ஞானச்சுவடிதான், ஞானச்சுவடிதான் காலம் கொடுத்தது. ஞானச்சுவடிதான் காலம் கொடுத்தது, காலம் கொடுத்தது. தன்னை சுவடியாய் காலம் கொடுத்தது. காலம் எனக்கொரு சுவடியை கொடுத்தது, மெதுவாய் வாசித்தேன். எதுவும் ஓங்குதல் இல்லை என்பதை சொன்னது ஒரு ஏடு. அந்த ஓங்குதல் என்பதை எதுவென சொல்லி ஸ்ருதி உணர்வீந்தது ஒரு ஏடு. வெளிப்பட்ட வண்ணம் அதிர்ந்து கொண்டே உள்ள ஒழுங்கினை சொன்னது ஒரு ஏடு. ஒழுங்கினை உணர்த்திட ஒழுக்கத்தை பாடமாய் வைத்து திறந்தது ஒரு ஏடு. படித்தார் படிப்படி படிப்பினை ஒரு ஏடு. ஞானச்சுவடிதான் காலம் கொடுத்தது. ஞானச்சுவடிதான் காலம் கொடுத்தது, காலம் கொடுத்தது. தன்னை சுவடியாய் காலம் கொடுத்தது. காலம் எனக்கொரு சுவடியை கொடுத்தது, மெதுவாய் வாசித்தேன். ஒற்றை சுவடியின் ஏடுகள் யாவையும் ஒழுக்கத்தை சொல்லிட வந்ததுதான். உடல் மனம் உயிர் நிலை சிதையாயிருப்பே ஒழுக்கத்தின் பாடமாய் உள்ளதுதான். ஒழுங்கெனும் ஓர்மையில் ஓங்கிட ஒழுக்கமே முதற்படியானது சாத்தியம்தான். முதற்படி மட்டுமே முழுப்படியாகுமா? ஒழுக்கத்தை கடப்பதே மெய்ஞானம்தான். மதமேனும்
முதற்படி கடப்பதே பிரம்மாண்டம்தான். காலம் எனக்கொரு சுவடியை கொடுத்தது, மெதுவாய் வாசித்தேன். அந்த சுவடியை கற்று ஒழுங்கை உணர்ந்தேன், ஒளி மையம் கண்டு கொண்டேன். சூரியமை கவியாக நின்று